வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன் செல்வத்தை முழுவதும் ஏழைகளுக்கு கொடுத்து உண்மைக்காக சிறையிலும் நின்று இறுதியில் திருசபையின் மறைவல்லுனராக உயர்ந்தார். அவர்தான் புனித அவிலாவின் யோவான். புனித அவிலாவின் யோவான் 1499 ஆண்டு ஸ்பெயினில் பிறந்தார். 1569 ஆண்டு இறையடி சேர்ந்தார். அவர் ஒரு குரு மட்டுமல்ல, எழுத்தாளர், இறைக்காட்சியாளர், திருத்தூதர். மேலும் 2012 ஆண்டு திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவரை திருசபையின் மறைவல்லுனர் என அறிவித்தார். அவர் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தார். 14 வயதில் கல்விக்காக சலமன்கா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டார். ஆனால் பட்டம் எதுவும் பெறாமல் வீடு திரும்பினார். அந்த சமயத்தில் அவருடைய பெற்றோர் இறந்துவிட்டனர். குருவான பிறகு தனது முதல் திருப்பணியை பெற்றோர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நடத்தினார். அதற்கு பிறகு என்ன செய்தார் தெரியுமா? தனது சொத்துகள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். அவர் மெக்சிகோவில் மறைப்பணி செய்ய திட்டமிட்டார். ஆனால் கடவுள் அவருக்காக வேறு திட்டம் வைத்திருந்தார். ஒரு 1000 வரை அண்டலூசியாவிற்கு அனுப்பினார், அங்கு மக்கள் பக்தியை மீண்டும் உயிர்ப்பிக்க. 1529 ஆண்டு அவர் முதல் பிரசங்கம் செய்தார். அதன் பிறகு தேவாலயங்கள் மக்களால் நிரம்பியன. அவரது போதனை தீ போல பரவியன. அவர் என்ன சொன்னார்? திருசபை சீர்திருத்தம் பெற வேண்டும், மனிதன் நேர்மையாக வாழ வேண்டும் என்று. அவருடைய உண்மையான போதனைகள் சிலருக்கு பிடிக்கவில்லை. அவர் மீது குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? செல்வந்தர்களை எதிர்த்து பேசுகிறார் என்று. அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். ஆனால் 1533 ஆண்டு அவர் நிரபராதி என்று அறிவிக்கப்பட்டார். அவர் ஸ்பெயின் முழுவதும் கல்வி நிறுவனங்கள் தொடங்கினார். குருக்கள் வகையில் சீர்திருத்தம் கொண்டு வந்தார். அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? புனித தெரேசா, கடவுளின் யோவான், பிரான்சிஸ் போர்சியா போன்றவர்கள். அவர் வாழ்ந்த வாழ்க்கை பல தலைமுறைகளை மாற்றியது. அவருடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்தது தெரியுமா? 40 ஆண்டுகள் கடின உழைப்பு, இறுதி 18 ஆண்டுகள் நோயால் பாதிக்கப்பட்டார். ஆனால் அவர் நிற்கவில்லை, கடைசி வரை பணியாற்றினார். 1569 மே 10 அவர் இறையடி சேர்ந்தார். அவிலாவின் புனித யோவான் நமக்கு சொல்லும் ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? உண்மை பேசுவதற்கு பயப்படாதே. செல்வம் அல்ல, சேவை முக்கியம். கடவுளின் திட்டம் எப்பொழுதும் சிறந்தது. நண்பர்களே, ஒரு சாதாரண மனிதன் தன்னலமல்லா சேவையால் உலகத்தை மாற்ற முடியும். அதை நிரூபித்தவர்தான் அவிலாவின் புனித யோவான். ஆமேன்.